கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோமியை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று இஸ்ரவேல் மேலுள்ள தேவ அன்பை தேவன்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். நம்மை கைவிடாத தேவன், நம்மை சத்துருவின் கைக்கு ஒப்புக்கொடாத தேவன், நாம் துன்பப்படும் பொழுது, வருத்தப்படும் பொழுது நமக்காய் பரிதபிக்கிற நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். பரிதாபம் என்பது மற்றவர்கள் வேதனையை பார்த்து நம்முடைய உள்ளம் உடைக்கப்படுமே, அதுதான் பரிதாபம். இங்கு யோபு அங்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது சிநேகிதர்கள் அவனுக்காக பரிதபிக்கவும் ஆறுதல் சொல்லவும் வந்து நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நமக்காய் பரிதபிக்கிற நல்ல தேவன் தொடர்ந்து சொல்லுகிறார், எப்ராயிமை அழிக்கும்படி நான் திரும்ப மாட்டேன், ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மனிதன் பார்க்கிறபடி ஒருபோதும் நம்மை பாராத தேவன், தேவன் நம்முடைய அந்தரங்கங்களை அறிந்தவனாயிருக்கிறார். நம்மை ஒரு நாளும் அவர் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. இங்கு ஆத்மாவை போல எப்படி ஆக்குவேன், உன்னை செபோமை போல எப்படி வைப்பேன் என்று சொல்லுவதை உபாகமம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு கவிழ்க்கப்பட்ட இடமான அத்மாவையும் செபோயிமை போல நான் உன்னை ஒருபோதும் கவிழ்த்து போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் தேவன் கவனித்திருப்பாரானால் நாம் ஒருவரும் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஆனால் நம்மை மன்னிக்கிற தேவன், நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்மை ஏற்றுக்கொள்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேனே, நான் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்து கொள்ளுவேன். அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேனே என்றெல்லாம் நம்மிடத்திலே தேவன் வெளிப்படுத்தின அன்பை அங்கு சுட்டி காட்டுகிறவராகவே இருக்கிறார். இப்படி மனிதர்கள் நம்மை ஒருபோதும் பார்ப்பதில்லை. மனிதர்கள் நாம் எப்பொழுது சாவோம், எப்பொழுது நம்முடைய பெயர் அழியும் என்று அவர்கள் நம்மை நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுது நாம் கைவிடப்படுவோம், எப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படுவோம் என்று நம்மேல் நோக்கமாயிருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே நமக்காய் பரிதபிக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியனே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை கூட அவர் பொறுத்து கொள்ளாத தேவன், நமக்காய் பரிதபிக்கிற தேவன். ஏனென்றால் நம்மை போல அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு கைவிடப்பட்டு அங்கு சோதிக்கப்பட்டவராகவே இருந்தார். ஆகவே அந்த வழியாய் கடந்து வந்ததினாலே நம்முடைய வேதனைகளையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார். சீஷர்கள் தண்டு வலிக்கிறதை கண்டு வருத்தப்பட்டாராம். நம்மோடு கூட இருந்து நம்முடைய பாடுகளை அனுபவித்து அறிந்து கொள்கிற நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்மை போல சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டதினாலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். அந்த தேவன் இனிமேலும் உங்களை சுமப்பார், இனிமேலும் உங்களை தாங்குவார், இனிமேலும் உங்களை தப்புவிக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே கைவிடாத ஒப்புக்கொடாத தேவனை பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மேல் பரிதாபம் கொள்கிறதோடு மாத்திரமல்ல, எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். ஒருவரும் இல்லை என்று காணும் பொழுது பரிதாபப்படுவார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பரிதபிக்கிற நல்ல தேவனாய் கூட இருந்து எல்லாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. காத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.